பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது. பொம்பளை பிள்ளையா கட்டி கொடுத்தாச்சா? கால் வந்துட்டு வரலாம். சிவல பேரியிலே சிங்கார கோட்டையிலே சீருடனே அமர்ந்திருக்கும் மாயாண்டி. என்னப்பா இப்படி ஒரு பாட்டு வருது? உங்க வீட்டு எல்லையில மாயாண்டி இருக்கானா? இருக்கானா இல்லையா? கால் வந்துட்டு இன்னும் சவுக்கியமா எப்படி இருக்குது மனசு? அதோ அந்த ஞாபகத்தாலே படைச்சு கிடக்குது உசுறு. ஏப்பா நான் ஓப்பனா பேசுனா நீ ஏத்துக்கிடுவியோ? ஏத்துக்கிடுவியோ? உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தி வச்சா போதுமா? என் சொல்ல நீ கேட்டனா சரிதான் நினைப்பேன். நீ நோயை பற்றியும் கல்வியை பற்றியும் நீ பேசுகிறாய். அவருடைய எதிர்கால வாழ்வை பற்றி முடிவெடுத்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்க. நீ எதை பற்றி கேட்கிற அப்படின்னு சொன்னா ஸ்கின் டிசீஸ், சோரியாசிஸ் போன்ற ஒரு பாதிப்பு வந்துருமோங்கிற ஒரு பயம் உள்ளத்துல இருக்கு. புரியுதா? ஆனா அப்படி ஒரு நிலைமை ஆபத்தை கொடுக்காது. படிக்கும் பொழுதே திருமணம் நடக்க வேண்டும் என்ற நிலை தோன்றும். படிப்புக்கும் பங்கம் இல்லை, வாழ்வுக்கும் பங்கம் இல்லை. ஆனா உன் மனசு மட்டும் அந்த நேரத்துல கஷ்டப்படும். அப்பொழுது என்னை நாடுவாய், தெளிவான விடையை கொடுத்து வாழ வைப்பேன். கால் வந்துட்டு வா. உள்ள கதவே உண்மையுடன் திறப்பாயாக, மனக்கதவே மறைந்திருப்பதை வெளியாக்குவாயாக. வெட்ட வெளியாக வெளிச்சமா வாழ வைக்கிறப்பா. நல்லா. குழந்தையை பற்றி கேட்க வந்தது யாரு? குழந்தை பாக்கியத்தை பற்றி. கால் வந்துட்டு வா. அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? பாடும் பறவை பாயும் மிருகம். இன்னொருத்தன் கால் வந்துட்டு வா. இவைகளுக்கெல்லாம் பகுத்தறிவில்லை, இவைகளுக்குள்ளே சூழ்ச்சிகள் இல்லை. நம்முடைய சில சமயத்துல வயிறு சாப்பிட்டது மாதிரி ஏற்று ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குங்கிற ஒரு சிந்தனையும் குழப்பமும் உள்ளத்துல தோன்றும். புரியுதா? அது குழந்தை பாக்கியத்துக்கு தடையான உணர்வாகவோ காரணமாகவோ இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் உன் மனசுல இருக்குதான். எக்ஸ்ரே ஸ்கேனை பார்த்து வந்த உடனே அப்படி ஒரு தடை இல்லைன்னு உன்னை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் ஒன்று போயிட்டு வர சொன்னேன். கர்பசாமியுடைய அருளால உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பொம்பளை பிள்ளை பிறக்கும், பகவதின்னு பேர் வைப்பேன். மந்திர தந்திரத்துல நான் வென்றவன். கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. ஜெய் பகவதி. என்ன பகவதி? இந்தா என்னை நினைச்சு கும்பிட்டுக்கா. வர வச்சிருவேன், வர வச்சிருவோம். சந்தோஷமா. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு நாகர்கோவில் எல்லை என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயா நடக்குமா? இனிக்குமா இல்லை ருசிக்குமா? வருகின்ற அமாவாசை தாண்டி என்னை பார்க்கும் பொழுது கல்யாணத்துக்கு நல்ல விடையும் தந்து அருமையான 2 சாதகத்தையும் தந்து வாழ வச்சு தாரேன். புண்ணியமா ஆகி தாரேன். உயர்ந்திருப்பாய், செல்வ சிறப்புடன் வாழ்வாய்.
வாழ். கருப்பசாமி, எனக்கும் என் கணவருக்கும் அடிக்கடி மனநிலைகள் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அது தொழிலாலையும் இருக்கு, எங்க மனநிலைகளாலும் இருக்கு. அந்த நிலையிலிருந்து ஒரு சிறப்பான நல்வழியை பார்த்து தாங்களே. வீட்டுக்காரங்க இருக்காரு, உங்க ரெண்டுக்குள்ள குழப்பம் இருக்க கால் வந்துட்டு. சிவாய நம, சிவாய நம. அவர் உன்னை வேண்டாம்னு தான் சொல்லுதாரு. உனக்கு வேணும்னு சொல்லுதியா? கண்டிப்பா வேணுமோ? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொன்னியா? என்னைய போலீஸ்ல ஏத்திட்டா உன் கூட நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்டேஷன்லேயே முடிவெடுப்போம்னு சொன்னா என்ன செய்வ? அப்படியே கால் வந்துட்டு வா. ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தினுடைய பிரார்த்தனை குரல்கள் கேட்க உங்க பக்கத்துல எதுவும் சர்ச் இருக்கா? உங்க வீட்டுக்கே கேட்குமா? அதான பார்த்தேன். 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. அதுக்கு பிறகுதான் உனக்கு அதுல இருந்து முடிவு கிடைக்கும். என்னைய தொடர்ந்து பார்த்துக்கா, ஜெயிச்சு தரேன். என்னடா உனக்கு என்னடா? தள்ளிடு. அவளுக்கு வேற ஆள் கிடைக்காம தான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தேன். கர்பதாமிக்கு வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? என்னப்பா வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு? வெளிநாட்டிலையா? எந்த நாடு? கால் வந்துட்டு உட்காரலாம். இப்போ இழந்து போன பணங்களை மீட்டி தரணுமா? மீண்டும் அங்க போகக்கூடிய ஒரு வாய்ப்பை தரேன். ஆனா சட்டப்படி போக முடியாத தடைகள் ஏற்படும். அதை வென்று போவதுக்கு வேண்டிய வழியை தாரேன். வேற என்ன வேணும்? பண்ணித்தாரேன், பணத்தை மீட்டி தாரேன். இந்த அப்படி ஜெயிச்சுவோம். நல்லா இருக்கு. நாகர்கோவில் எல்லை இஸ்லாமிய பெண்ணடியாள் யாருப்பா? இஸ்லாமியர்கள் இருந்து யாரும் வந்திருக்கீங்க? ஒரு அம்மா தெரியுத, யார் அவங்க? இஸ்லாத் மதத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்களா? வரலாம். வேற்று மதம்னு எனக்கு காட்டினது தான் நான் சொல்லுதேன். கால் வந்துட்டு வா. வீட்டுக்குள்ள ஆவி வருத, எங்க இருந்து வருது? அம்மா, ஒரு ஆவி வருத. கண்ணும் வரலாம். 3 கேள்வி கேட்டுக்கலாம். சொல்லு. அதான் இந்த பணத்தை என் தலையில வச்சேன். பணம் கிடைச்சிரும். உடல்நிலையை நல்லாக்கி தரேன். கல்யாணம் அவா இஷ்டப்படி நடக்கும். அடுத்து அவருடைய பிடிவாத தன்மையிலிருந்து விடுதலை ஆக்கி தரேன். சந்தோஷமா. அக்கா வணக்கக்கா, நல்லா இருக்கீங்களா? வாங்க உட்காரு. என்ன வேணும்? கண்ணமுடு உட்காரு. என் தங்கை காளியம்மா வராள, எங்க இருக்கா? ஓராண்டு காலங்களாக நடத்துகிற தொழிலும் நஷ்டம், பணமும் நஷ்டம். அப்படி ஈரக்குறையெல்லாம் படபடப்பு வந்து மரண பயம் உங்களுக்கு உருவாகிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைகளுக்கு செய்வன நடந்திருக்குங்கிற ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கு. நடக்கல. கிரகங்களான பிரச்சனை தீர்த்து தெளிவு பண்ணி தாரேன். கால் வந்துட்டு வா.
இந்தா அந்த தெய்வ அருளும் கிடைக்கும், புண்ணியமாய் நடக்கும். சந்தோஷமா இருங்க. போயிட்டு வாங்க. நத்தம் பகுதி என் இடத்தையும் என் மகனையும் சீர்திருத்தி கொடுத்து கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு வாப்பா. பெண்ணடியா கால் வந்துட்டு வா. அடுத்து வருத்தப்படுவியாடா தம்பி? உன் மகன் போலீஸ் ஸ்டேஷன் வர போக வேண்டிய நிலைமை இருக்க, என்னடா செய்வ? அவனை போக விடாம காப்பாத்தி திருத்தி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. அமைதியில் இந்தாப்பா மடங்கிடுவான். இனிமே உன் இடம் சம்பந்தமான விஷயமும் முடிஞ்சிடும். இந்தா காசு பணம் தந்தேன், கண்குளிர வாழ்வேன். போயிட்டு வா. பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். உணவுண்ண செல்லவில்லை. என்ன பிள்ளை இப்ப என்ன செய்யணும்? அவ சம்மதிக்கிறானா என்ன செய்வ? சின்ன பிள்ளைக்கு கல்யாணத்தை அவளை சரி கட்டி தான் முடிச்சு வைக்கணும். முடிச்சிருவோமா? கண்ணை மூடிக்கா, என்னைய மட்டும் நினைச்சுக்கா. இந்தா தை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வரன் வரும், அவளை சம்மதிக்க வைக்க, எங்கேயும் மாட்டாம காப்பாத்துறேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு விளையாட இது நேரமா? எப்படி பாரு, விளையாட இது நேரமா? எனக்கு தெரியலப்பா எது நேரம்னு. கிரிக்கெட் விளையாண்டு வேதனை அடைஞ்சிட்டேன். விளையாட்டு பிள்ளைகள் சுகமான எல்லைகள். கேமராவை தட்டிடாதுங்க, அது தப்பு இல்லையா தம்பி? பல லட்சங்களை இழந்து விளையாட்டுல வேதனை அடைஞ்சு வந்திருக்க. போன காட்டு. அதனால இந்த நிலையில இருந்து உனக்கு மாற்றம் தரணும். இப்ப கடன் பட்டு இருக்க, வியாபாரமும் பிரச்சனையா இருக்கு, வீட்டுக்குள்ள பதில் சொல்ல முடியாம முண்டிக்கிட்டு வரையான். அதனால எந்த விளையாட்டுல விட்டனோ அதே விளையாட்டுல நான் பணத்தை கட்டுவேன், கருப்பசாமி எனக்கு லாபத்தை வாங்கி தந்துருன்னு கேட்கியான். விவரமா என்னையும் விளையாட வச்சுட்டியடா. கால் வந்துட்டு வா. இந்தா ஒரு சான்ஸ்ல 25% லாபம் கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன் போ, நஷ்டம் இல்லை. சரியாக்குறேன். இன்னும் 2 முறை என்னைய பாரு. போயிட்டு வா. அப்படியா? சரி, ஓகே, கேட்டு தரேன். சொத்து சொந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யாரு? என்னென்ன சொத்து? யாரு? 2 பேரும் வந்திருக்காங்களாம். இன்னொரு யாரு? 2 பேர்கள் இருக்காங்க. யாருப்பா? சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது. கால் வந்துட்டு வரலாம். என்னையா? என்னப்பா வேணும்? அந்த வழக்கில் வெற்றியடைய 7.25 மாதங்கள் ஆகும். ஜெயிச்சு தரேன். மீண்டும் அதே இடம் உனக்கே வரும். இந்தா நல்லா இரு மகனே. போயிட்டு வா. பிள்ளைய பத்தி, மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? உட்காருப்பா. கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வா. சர்க்குருநாதன் பாதம் கிடைக்கும் 18ஆம் திருப்படி தொட்டு. என்னப்பா ஐயப்பசாமி வராரு? காரணம்? அதான் அந்த பாட்டை பாடு. கால் வந்துட்டு வாங்க. 18 படி தன்னில் ஏறிடுவார், கதி என்று அவனை சரணடைவார், மதிமுகம் கண்டே மயங்கிடுவார், ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார், பள்ளிக்கட்டு
கல்லும் முள்ளும் சுவாமியே ஐயப்போ. இந்த ஒலி உன் வீட்டுல இன்னைக்கு ஒலித்துக்கிட்டு இருக்க வேண்டிய நேரம். அது நடக்கலையேங்கிறதுனால அந்த சப்தத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். 2 பிள்ளைகளும் கடன்பட்டு வேதனை அடைகிறார்கள். ஐயப்பனை கும்பிட்டு நாங்க என்னத்த கண்டோம் அப்படின்னு உள்ளத்துக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த கடன்லாம் தீரதுக்கு 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. பங்குனி உத்திரம் ஐயப்பனுக்கு பிறந்த நாள். அந்த பங்குனி மாதம் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க. எல்லா வெற்றியும் கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும், உத்தியோகமும் கிடைச்சிரும். பக்கத்துல வாமா. இந்தா கிடைச்சாச்சு. புண்ணியமா இரு. வாமா. அடுத்து பேசுவோம். சுவாமியே, கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறேன், நடக்க மாட்டேங்குது. யாருக்குப்பா அது? உனக்கா? அதான் நான் பார்த்தேன். உடனே வந்து உட்காந்துட்டிய. உனக்குன்னா நான் கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டேன். நீ கிளட்டு போய கால் ஒன்று. ஏன் சாமி அப்ப கிழவன் சந்தோஷமா இருக்க கூடாதா? அப்படி எங்க அண்ணன் மீதக்காரன் கேட்கறாரு பாரியா. யாருக்குப்பா கல்யாணம் நடக்கணும்? இவ்வளவு தானே? கண்ண மூடு. எதுவும் என் பபக்குன்னு படபடப்பு வருது. ரொம்ப பயப்படுத. நமக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வச்சு ஒரு பேரனை பேத்தி எடுத்து கொஞ்சிடணும். கருப்பசாமி வழிவகுத்து தானு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, இந்த ஆண்டுல கல்யாணம் நடந்துரும். சொந்தத்துல பெண்ணுல அசல்ல நடக்கு. சந்தோஷமா வெற்றி அடைஞ்சு வா. புண்ணியம் பெறுவ. வா.